Chapter 8, exercise 8.8, question number 3 and 4 கான solution. Question number 3, u of x, y equal to e power x square plus y square அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து dou u by dou x வந்து மதிப்பு என்ன, dou u by dou x is equal to என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். uங்கிறது xும் இருக்கு yயும் இருக்கு. இதை x பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். uங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா e power x square plus y square. Differentiate with respect to x partially. இப்போ என்ன கிடைக்கும், dou u by dou x. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், e power x தான் கிடைக்கும். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது, x ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. இருக்கட்டும், இருந்தாலும் அதை மீண்டும் என்ன பண்ணணும், எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டை எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணால் 2x கிடைக்கும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டை பண்ணால் 0 கிடைக்கும். அதனால் இந்த e power x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டை மறுபடியும் பார்த்தோம்னா அதை யூனே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ dou u by dou x அப்படிங்கிறது இதில் 2x கிடைக்கும். அதோட இது மல்டிப்ளைல இருக்குது யூன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து அப்படியே வந்து என்னது யூவோட வேல்யூ. அப்போ 2xuன்னு நமக்கு கிடைச்சிருது. அதனால் 2xu தான் சரியான விடை. 2xu எங்கே இருக்குது, செகண்ட் ஆப்ஷன். அதனால் மிகவும் எளிதாக அந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடும். கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் நம்பர் 2ங்கிறது சரியானது. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். ஃபோர்த் கொஸ்டின், இஃப் v of x, yங்கிறது log of e power x plus e power y அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து dou v by dou x plus dou v by dou y is equal to v of x, y கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம dou v by dou x, dou v by dou y ரெண்டையும் ஆட் பண்ணி வேல்யூ இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்தும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து பகுதி வகைகள் பண்ணி அதை ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ விங்கிறது என்ன அப்படின்னா log of e power x plus e power y. ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். dou v by dou x. எக்ஸை பொறுத்து போனால் log எக்ஸை போனால் 1/x மாதிரி 1 by e power x plus e power yன்னு கிடைக்குது. இன்ட்டு உள்ளார இருக்கிறது எக்ஸ் இல்லை, log எக்ஸ்னால் 1/x போடலாம். log x இருக்க வேண்டிய இடத்துல e power x plus e power y இருக்கனால அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்கே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். e power x பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் e power x தான். ஆனால் e power yங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. ஏன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கிறதுனால இதோட ப்ளஸில் இருக்கிறதுனால அது 0 ஆகிடும். ஓகே, அதனால் dou v by dou xங்கிறது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா e power x by e power x plus e power y. அதே போல் dou v by dou y பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுவோம். வியை எப்படி இருந்தாலும் இது log x பண்ணால் 1/x மாதிரி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by e power x ப்ளஸ் e power y இன்ட்டு இந்த லாகுள்ளாக இருக்கிறத ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும், e power x பண்ணால் 0 ஆகிடும். e power y பண்ணால் e power y தான் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. அதனால் dou v by dou yங்கிறது என்ன கிடைக்குதுன்னா e power y by e power x plus e power y. ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு தேவையானது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். dou v by dou x plus dou v by dou y இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் e power x plus e power y எல்சிஎம் எடுத்துக்கும். இதில் e power x இருக்குது, அதில் e power y இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் ஈக்குவல் தான். இப்போ கேன்சல் ஆகிடுது. 1 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்குது. அதனால் கொஸ்டின் நம்பர் 4க்கான ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் 1 கிடைக்குது. இது கொஸ்டின் நம்பர் 4. மிகவும் எளிதானது. dou u by dou xையும் dou u by dou yையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருது 1ன்னு. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தோம். dou u by dou x தான் கேட்டாங்க. அதில் மறுபடியும் கொஸ்டினில் இருக்கிற யூவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ரெண்டுமே உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.